அதாவது ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் வந்து அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா பார்ட்டிஸோட முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு பார்ட்டி வந்து ரொம்ப எளிய மக்களுக்காகவும் அவங்களுடைய உரிமைகளுக்காகவும் எப்பவுமே ரோட்டில் இறங்கி போராடுற ஒரு பார்ட்டி, கட்சி. அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, இனிமேல் நீங்கள் போராடவே முடியாது, போராடவே விடமாட்டோம் உங்களை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னார், என்ன தான் சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் ஆனந்த் அவர்கள், அவர் தான். அதாவது இந்த மேடையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு, அவங்க வந்து சங்க மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாநாட்டில் வந்து ஒரு சின்ன லெவல் வச்சுக்கோங்களேன், ஆனால் எல்லா பார்ட்டிஸ் இருக்காங்க, பார்ட்டிஸ் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் முக்கியமாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸை இருந்த ஐயா வீரபாண்டியன் ஐயாலாம் இருக்கிறார், மேடையில் இருக்காங்க. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் ரெண்டுமே, இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே தொழிலாளர்களுடைய உரிமைக்காக போராடுறவங்க, மக்களுடைய சாமானிய மக்களுடைய குறைகளுக்காகவும் அவங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறதுக்காக ரோட்டில் இறங்கி போராடுறவங்க தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ். கம்யூனிஸ்ட் தோழர்கள்னால் நமக்கு அப்படி தானே நமக்கு ஞாபகம் வரும். அவங்க மேடையில் இருக்கும்போது ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறார், இனிமேல் நீங்கள் போராடவே முடியாது, உங்களை போராட விடாமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படி சொன்னார். நமக்கே ஒரு மாதிரி என்ன அவங்கள பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி கொடுப்போம் நாங்கள், நீங்கள் எதுக்குமே போராடவே தேவையிருக்காது அப்படின்னு சிலிர்த்து போகிற மாதிரி பேசிட்டார் ஆனந்த் அவர்கள். அண்ணன் சொன்னார், இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் கொடுக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று சொன்னார். அப்படி ஒரு கட்சியாக எங்கள் தலைவர் தளபதி இருக்க மாட்டார், நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இருக்காதுன்னா நான் தெளிவாக சொல்றேன். போராடிதான் நீங்கள் ஒன்று பெற்றிட வேண்டும் என்பது கடந்த காலம். இந்த காலத்துல இந்த ஆட்சியில தமிழக வெற்றி கழகத்துடைய முதல்வர் அவர்கள் ஏழைகளுக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் எங்கள் தமிழக முதலமைச்சர் இருப்பார் என்பதை அண்ணனுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்ததான் தொடர்ந்து மறுபடியும் அதே பாயிண்ட்ல தான் இருக்கிறார். கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ்லாம் வந்து எப்பவுமே ரோட்டில் இறங்கி போராடுவாங்கன்னு சொல்லினே இருப்பாங்க. இனிமேல் கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்னப்பா போராடவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் ஆட்சி நடக்க போகுது, அப்பேற்பட்ட ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்ற மாதிரி பேசினார். அதுக்கப்புறம் ஒன்று வச்சார் பாருங்க, மேடையிலேருந்து சொல்லிருப்பாங்க போல், நீங்கள் ஓகே நீங்கள் நல்லாட்சி கொடுப்பேன்றீங்க, அடுத்த கவர்மெண்ட்லாம் வந்தால் நாங்கள் இறங்கி போராட்டம் பண்ண வேண்டியது போராடி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஸ்டேஜ்லேருந்து கமெண்ட் வந்துருக்கும் போல். அதுக்கு ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு, அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு நாங்கள் தான் அப்படின்னு இருப்பாருங்க. அவள் தான் பல பேருக்கு படப்படன்னு ஆயிருவாங்கலாம், நெஞ்சு கிஞ்செல்லாம் என்னன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் கேட்கும்போதே இருக்கலாம், நடக்கலாம், தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சினால அடிக்கடிக்கு போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இனி வரும் காலகட்டத்தில் இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டமே நடத்த மாட்டாங்க என்ற ஒரு நிலைமை தான் கண்டிப்பாக நாங்கள் எடுத்து வருவோம். எங்க ஆட்சி தானே இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு, அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. எங்க ஆட்சி தானே இருக்கும்.